Hello everyone. இன்னைக்கு நம்ம ஃபிசிக்ஸில் பார்க்க போகிற லெசன் லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இந்த லெசன் உங்களோட ஃபிசிக்ஸில் தேர்ட் சாப்டர். ஸோ மோஷன்னா என்னது? இட்ஸ் அ மூமெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ மூமெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பற்றி மூமெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்ன்றது வந்து ஹியூமன் பீயிங் மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிற நிறைய ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து மூமெண்ட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கேலக்ஸியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ், பிளானட், சேட்டலைட் எல்லாமே வந்து மூமெண்ட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஏர்த் வந்து சன்னை வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு 1 கம்ப்ளீட் டே ஆகும், 24 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு டைம் ஃப்ரேம் டிஃபைன் பண்ணுறாங்க. அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து லாஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ மோஷன் ஆஃப் த பாடி இஸ் கவர்ன் பை சர்டைன் லா. ஸோ அதுக்குன்னு நிறைய லாஸ் இருக்குது. இந்த லாஸை வந்து டிஸ்கவர் பண்ணது யாருன்னா ஐசக் நியூட்டன். ஸோ ஐசக் நியூட்டன் டிஸ்கவர் பண்ணதுனால இந்த லாஸுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஸோ நீங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் வந்து ரெயின் ட்ராப் வந்து கீழே கிரவுண்டில் வந்து லேண்ட் ஆகுது, ஏன் அது ஃப்ளை ஆக மாட்டேங்குது? ஸோ நம்ம ஒரு பாலை வந்து கீழே வந்து ரோல் பண்ணி விடுறோம், அந்த பால் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போயிட்டு அது என்ன ஆகிடுதுன்னா ஸ்டாப் ஆகிடுது. ஸோ ஏன் அவ்வளோ டிஸ்டன்ஸ் அது ட்ராவல் பண்ணுது, ஏன் அது ஸ்டாப் ஆகுது அப்படின்றத நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்ஸோட மோஷன் பற்றியும் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம் யூஸிங் நியூட்டன் லா ஆஃப் மோஷன். ஸோ இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய டேர்ம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனர்ஷியா. ஸோ இது எல்லாமே வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க பேசிக்காக. ஸோ அதே போர்ஷன் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ இனர்ஷியா அப்படின்றது என்னதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட நிலைப்பாடுலேருந்து தன்னை மாற்றிக்காமல் இருக்கிறது பேர் தான் இனர்ஷியா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ அந்த பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது. அந்த புக்கு தானாக மூவ் ஆகுமா? கிடையாது. நீங்கள் அதை எவ்வளோ நாள் அப்படியே விட்டு வைக்கிறீங்களோ அப்படியே அந்த டேபிள்லே இருக்கும், எந்த ஒரு சேஞ்சுமே அதில் இருக்காது. பட் அதுவே இப்போ நான் அந்த புக்கை எடுத்து அந்த டேபிள்லேருந்து என்னோடய பேக்கில் கொண்டு போய் வைக்கிறேன். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகுமே தவிர பட் அதுவாக அதோட பிளேஸ்லேருந்து அது சேஞ்ச் ஆகாது. இப்போ செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் ரோல் ஆகிட்டுருக்கு. அந்த பாலே தானாக ஸ்டாப் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அது வந்து ரோல் ஆகிட்டுருக்க பால் ரோல் ஆகிட்டே இருக்கும், அன்லஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் அது ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தேர்ட் பிக்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்சன் வந்து கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கவங்க வந்து ஒரே டைரக்ஷனில் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போது அவங்க போயிட்டுருக்கும்போது அந்த பர்சனும் அதே டைரக்ஷனில் தான் மூவ் ஆகிட்ருப்பாங்க. ஸோ சடனாக ஒரு டேர்ன் வருது, அதனால் அவங்க வந்து டைரக்ஷனை மாற்றும் போது நம்மளோட பாடியுமே சேர்ந்து என்ன ஆகும், டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு பொருள் வந்து அதோட ரெஸ்ட்டில் இருக்கும்போதோ மூமெண்ட்டில் இருக்கும்போதோ தன்னோட பொசிஷனை அதை மாற்றிக்காது, அன்லஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகுற வரைக்கும். ஸோ தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்காமல இருக்கிறது பேர் தான் இனர்ஷியா. தன்னோட இடத்த விட்டு நான் நகர மாட்டேன், நான் போய்கிட்டே இருந்தால் போயிட்டே தான் இருப்பேன், ஸ்டாப் ஆக மாட்டேன், அந்த மாதிரி இருக்கிறது தான் இனர்ஷியா. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற டேர்ம் வந்து ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னால் என்னது? ஸோ எதனால ஒரு பாடி மூவ் ஆகுது, நம்ம கண்ணுக்கு அது ஏன் மூவ் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் உண்மையிலே ஒரு ஃபோர்ஸ் அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகுறதுனால தான் அந்த ஒரு பாடி வந்து மூவ்மெண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு இருக்குது. ஸோ இந்த கபோர்டு வந்து தானாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுமா? ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு புஷ் கொடுப்போம். ஸோ அப்போ நம்ம கையிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த கபோர்ட் மேலே நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கபோர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். ஸோ அப்போது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது என்ன ஆகுது, ஒரு பாடி வந்து மூவ் ஆகுது ரெஸ்ட்டில் இருந்து. ஸோ அதே மாதிரி இப்போது ஒரு பால் வந்து ரோல் ஆகிட்டுருக்கு, அந்த பால் அது பாட்டுக்கும் அதே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஸ்பீட்லே தான் அது ட்ராவல் ஆகிட்டுருக்கும். இப்போ நான் கை வச்சு அதை பிளாக் பண்ணுறேன் அப்படின்னும்போது அந்த பால் என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் இதில் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அது ஸ்டாப் ஆகுறதுக்கு, ஒரு மூமெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபோர்ஸுன்றது என்னது அப்படின்னா, it is defined as an external cause, a push or pull would change or tends to change the state of the rest. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து அதோட ரெஸ்ட்டிலேருந்து அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ, இல்லைனா நம்ம இப்போ கை வைக்கிறதுனால அந்த பாலோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கோ பாசிபிள் இருக்குது. ஸோ டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் காஸ்
தேவைப்படுது. அதுதான் என்னது ஃபோர்ஸ். ஸோ ஒரு ஃபோர்ஸ்ன்றது என்னதுன்னா அது ஒரு புஷ்ஷாகவும் இருக்கலாம், புல்லாகவும் இருக்கலாம், அதாவது தள்ளுறதாகவும் இருக்கலாம், இழுக்கிறதாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து மூமெண்ட் கொண்டு வரதுக்கும், மூமெண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து ரெஸ்ட்டு கொண்டு வரதுக்கும், இல்லைனா அதோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அப்ளை ஆகுறது தான் என்னது ஃபோர்ஸ். ஸோ இதோட யூனிட் வந்து நியூட்டன். ஸோ நம்ம வந்து வெறும் புஷ்ஷிங் புல்லிங் மட்டும் தான் ஃபோர்ஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதர் திங்ஸ் நம்ம வந்து கிக் பண்ணுறதுனால, ஹிட் பண்ணுறதுனால எல்லாத்துனாலையுமே ஒரு இம்பேக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே வந்து க்ரியேட் ஆகுது. அந்த இம்பேக்ட் பேர் தான் என்னது ஃபோர்ஸு. ஸோ ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் நாட் விசிபிள், நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் ஆனால் அதை நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், உணர முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பலூன் எடுத்துப்போம். அந்த பலூனை நம்ம ப்ளோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் நல்ல ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் ஊதுனீங்கன்னா அந்த பலூன் நல்லா பெருசாக வரும். அதுவே நீங்கள் கொஞ்சமாக ஃபோர்ஸ் கொடுத்து ஊதும்போது அது என்ன ஆகும், ஷார்ட்டாக ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ ஃபோர்ஸ் நம்ம வந்து அதிகமாகவோ கம்மியோ கொடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா அதோட ஷேப்பும் சைஸும் வந்து சேஞ்ச் ஆகுறத நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான் நம்மளால் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஒரு பாடி மேலே அப்படின்றத நம்மளால் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ செகண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோர்ஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இதே தான் ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற பொருளை மூவ் பண்ணுறதுக்கும், மூவ் பண்ணுற பொருளை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்குமே நமக்கு வந்து என்ன தேவைப்படுது, ஃபோர்ஸ். ஸோ தேர்ட் வந்து ஃபோர்ஸ் கேன் ரொட்டேட் அ பாடி அபவுட் அன் ஆக்சிஸ். இது வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து ஃபர்தராக வர லெசன்ஸில் படிப்போம். ஸோ பட் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே. ஸோ இப்போ நியூட்டன் வந்து நமக்கு 3 லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனை படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுதுன்னா, திஸ் லா ஸ்டேட் தட் எவ்ரிபடி கண்டினியூஸ் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லஸ் இட் இஸ் கம்பல் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு சேஞ்ச் தட் ஸ்டேட். அதாவது ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்கலாம், இல்லைனா மூமெண்ட்டில் இருக்கலாம். பட் அது எப்போ சேஞ்ச் ஆகும்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது தான் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பால் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, மூவ் ஆகாமல் ஸ்டேஷ்னரியில் இருக்குது. இப்போ இதை நம்ம கிக் பண்ணோன்னா என்ன ஆகும், பால் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற பாலை நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பால் வந்து மூமெண்ட்டில் இருக்குது. அந்த பாலை நம்ம ஸ்டாப் பண்ணால் என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒரு பொருள் வச்சு அதை பிளாக் பண்ணுவோம். அப்போ அந்த பிளாக்கிங் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த பால் மேலே படுறதுனால அதோட மூமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற பொருள் வந்து மூமெண்ட்டுக்கும், மூமெண்ட்டில் இருக்கிற பொருள் ரெஸ்ட்டுக்கும் வர்றது தான் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனை வந்து கலீலியோ அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஆஃப் த மோஷன் வெலாசிட்டி வில் சேஞ்ச் டிபெண்டிங் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். ஸோ வெலாசிட்டியுமே சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்போ ஒரு பாடி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த பால் வந்து இருக்கிற டைரக்ஷனில் நம்ம வந்து அதை அடிக்கும்போது என்ன ஆகும், அந்த பால் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகே. ஸோ அதே வந்து இந்த சைடில் அடிச்சுட்டு இது ஓடிட்டு இருக்கும்போது இந்த சைடில் நம்ம அடிக்கிறோம், ஆப்போசிட் டைரக்ஷனில் அடிக்கும்போது அது என்ன ஆகும், ஒரு ஜர்க் ஆகி அது என்ன ஆகும், ரிவர்ஸில் போகும். பட் ஆனால் அதோட ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது வெலாசிட்டி வில் சேஞ்ச் டிபெண்டிங் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கலீலியோ வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்லைட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, இது ஒரு ஆங்கிளில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் ஒரு ஸ்லைடு வச்சுருக்காங்க, இதுவும் அதே சேம் ஆங்கிளில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மார்பிள்னால் என்னென்னா உங்களுக்கே தெரியும், இந்த கோலி மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அது நீங்கள் விட்டிங்கன்னா அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு பாலை விட ஃபாஸ்ட்டாக ஓடும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே ரோல் பண்ணி விடுறாங்க இந்த ஸ்லைடில். ஸோ இது என்ன ஆகும்னா, கீழே போகும்போது அது ஃபாஸ்ட்டாக போகும். அதே வந்து இங்கேருந்து அது மேலே போகும்போது அதோட ஸ்பீடில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும். ஆனால் இது இங்கேருந்து எப்படி போகுதோ அதே ஹைட்டுக்கு வந்து அது அட்டைன் ஆகிடும். ஸோ ரெண்டுமே வந்து சேம் ஹைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று வந்து கீழே போயிட்டு அப்படியே மேலே போய் அதே டிஸ்டன்ஸை வந்து கவர் ஆகுது. ஓகே. ஸோ இதை வந்து அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. அடுத்ததாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுதான் அதோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த பால் வந்து இங்கே போகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டும் சரி இதோட ஹைட்டும் சேமாக இருக்குது. இந்த ஸ்லாண்டிங் அந்த ஆங்கிளும் சேமாக இருக்குது.
இப்போ இங்கே பார்ப்போம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆர்எஸ்ன்ற அந்த பிளேனை என்ன பண்ணுறாங்க, அதோட ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இங்கே வந்து ஆங்கிள் கம்மி பண்ணுறாங்க. ஹைட் அதே தான், பட் ஆங்கிள் கம்மி ஆகுது, ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, பால் அகெயின் இங்கேருந்து போடும்போது என்ன ஆகுது, ஃபாஸ்ட்டாக போகும். பட் இந்த சைட் போகும்போது அது ஸ்லோ ஆகும். பட் ஆனால் இந்த டைம் வந்து என்ன ஆகுதுன்னா, டைம் வேரி ஆகுது. ஏன்னா இங்கே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து மேலே ரீச் ஆகிறதுக்குள்ள டைம் வந்து வேரி ஆகுது. ஸோ இதை அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அதை போடுறாங்க, பட் இங்கே எதுவுமே இல்லை, பிளேனே இல்லை, ஆர்எஸ்ன்ற பிளேனே இல்லை. அப்போ என்ன ஆகும், இந்த மார்பிள் அது பாட்டுக்கும் ஃபாஸ்ட்டாக ஒரே ஸ்பீடில் போய்கிட்டே இருக்கும், அன்லஸ் அது ஸ்டாப் பண்ணுற வரைக்கும். ஸோ இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்கும்போது அவருக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா, ஒரு இம்பேக்ட் கொடுக்கும்போது இந்த பாலோட மூமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த டிஸ்டன்ஸ் இதை வந்து ஆங்கிளை மாற்றும் போது என்ன ஆகுது, இதோட ஸ்பீடு கம்மியாகுது, இதோட டைம் டேக்கன் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து எந்த அப்ஸ்ட்ரக்ஷனுமே கிடையாது. அது அதோட இது எவ்வளோ தூரம் அது ட்ராவல் பண்ணுமோ அதை பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸை விட இதில் வந்து எந்த ஒரு பிளாக்குமே இல்லாமல் அது ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு அவங்க அந்த மோஷன் ஆஃப் த பால் வச்சு இந்த லாஸ் ஆஃப் மோஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து லா ஆஃப் மோஷன் கொடுத்தவங்க சார் ஐசக் நியூட்டன். அவங்க வந்து லா ஆஃப் மோஷன் மட்டும் கொடுக்கல, பேசிக் லா ஆஃப் கிராவிடேஷனுமே அவர் தான் டிஸ்கவர் பண்ணார். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதாவது ஒரு ஆப்பிள் ட்ரீக்கு கீழே நியூட்டன் படுத்திருக்கும் போது ஆப்பிள் அவர் தலையில் விழும். ஸோ அப்போ ஆப்பிள் வந்து ஏன் கீழே விழுந்தது, அது ஏன் மேலே போகலை அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பித்து கண்டுபிடிச்சது தான் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட டைமில் அவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸாக இருந்தார். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் புக்கில். So and his contribution for the classical nature and basic of modern science is great. Okay, more. And also அவரோட ஒரு புக் என்ன எழுதியிருக்காருன்னா, பிரின்சிபியா அப்படின்ற புக்கை வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா இது நீங்கள் என்னைக்காவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, நம்ம வந்து ட்ராலி ஷாப்பிங் மார்க்கெட்டில் வந்து ட்ராலி வந்து தள்ளிக்கிட்டே போவோம். ஆனால் அது வந்து என்ன ஆகும், தள்ளிக்கிட்டே இருந்தால் தான் அது போய்கிட்டே இருக்கும். ஒரு தடவை தள்ளுறதுனால அது போகாது. ஏன் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஏன் அப்படின்னா ஃப்ரிக்ஷன்னு ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிறதுனால. இப்போ நம்ம வந்து ஒரு புஷ் பண்ணுறோம் ட்ராலியை. ஸோ ட்ராலி மூவ் ஆகிட்டு இருக்குது, ஆனால் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போனோன்னே அது என்ன ஆகிடுது, ஸ்டாப் ஆகிடுது. ஸோ ஏன் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா, அந்த கிரவுண்டில் இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த ட்ராலி மேலே ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஃப்ரிக்ஷன்றது உராய்வு தன்மை. இப்போ நம்ம கரடு முரடாக இருக்கிற இடத்துல வண்டி ஓட்டும்போது எப்படி இருக்கும், ஒரே ஸ்பீடில் போவோமா, இல்லை, அந்த ஸ்பீட் வந்து கம்மியாகும். ஸ்பீட் பிரேக்கரில் நம்ம போயிட்டு வரும்போது அந்த ஸ்பீட் கம்மியாகிறதுக்கு தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் கொடுக்கறதுனால அந்த மூமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன ஆகும்னா, நம்ம அதை வந்து கண்டினியூவாக புஷ் பண்ணிக்கிட்டோம், புல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்கு, அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி நம்ம அந்த ட்ராலியை தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒன் டைம் நம்ம தள்ளுறதுனால வண்டி வந்து போயிட்டே இருக்காது. ஸோ தெர் இஸ் another term called, here they have introduced friction. ஸோ ஃப்ரிக்ஷன்றது உராய்வு தன்மை. இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை விட ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது உங்களால் வண்டியை மூவ் பண்ண முடியாது. எப்போ நீங்கள் அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை விட நம்ம அப்ளை பண்ணுற அந்த ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுதோ அப்போ தான் வந்து வண்டி மூவ் ஆகும். இது நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஈஸியாகவே. ஸோ அடுத்தது வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொரு டேர்ம் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னது, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் என்னதுன்னா, இப்போ வந்து நம்மளோட கெஸ்ட்டையே நம்ம வந்து ஊருக்கு அனுப்பி வைக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து ட்ரெயின் ஸ்டேஷனில் போய் அவங்கள வழி அனுப்பி வைப்போம். அவங்க ட்ரெயினில் ஏறிட்டாங்க, ஆனால் அவங்க உட்காந்து தான் இருக்காங்க, எந்த மூமெண்ட்டுமே இல்லை, அப்படியே உட்காந்துருக்காங்க. அது நம்ம கண்ணுக்கு அது எப்படி இருக்கும், ரெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ட்ரெயின் மூவ் ஆகுது. ஸோ ட்ரெயின் மூவ் ஆகும்போது நமக்கு எப்படி தெரியும்னா, அந்த பர்சனும் மூவ் ஆகுற மாதிரியே நமக்கு தெரியும். அப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரியும்னா, நம்ம பின்னாடி போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க மூவ்மெண்ட்டில் இல்லை, அவங்க வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்க. பட் எது மூவ் ஆகுது, வண்டி தான் மூவ் ஆகுது. ஸோ பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன். அவங்க கண்ணுக்கு பார்க்கும்போது நம்ம மூவ்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியும்,
நம்ம கண்ணுக்கு அவங்க மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரியும் தெரியும். ஸோ இது எதனால சொல்கிறாங்கன்னா, ஸோ எந்த பெர்செப்ஷனில் நீங்கள் பார்க்குறீங்களோ அது வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் வந்து என்னது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இட் இஸ் நெசசரி டு ரெக்கார்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் சேஞ்ச் இன் பொசிஷன், வெலாசிட்டி, ஆக்சலேஷன் அண்ட் ஃபோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அ சோசன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இதோட வெலாசிட்டி, இதோட டைம் டேக்கன் டிஃபர் ஆகும். அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது நம்மளோட அந்த டைம் டேக்கன், அந்த வெலாசிட்டி வந்து டிஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து நம்ம வந்து இந்த ப்ராப்ளமை வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுன்றது என்னதுன்னா, நம்ம எந்த இடத்துலேருந்து பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்து தான் இருக்கோம். நம்மளோட புக்கு வந்து டேபிள் மேலே வச்சுருக்கோம். புக்கு மூவ் ஆகலை, அதே இடத்துல தான் இருக்குது. பட் ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்னது, எர்த்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது அந்த புக்குமே மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா எர்த்தே மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால அதில் இருக்கிற அந்த புக்கும் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது அது என்ன ஆகுது, புக்கு மூவ்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது புக்கு வந்து ரெஸ்ட்டில் ஸ்டேஷ்னரியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ எந்த பெர்ஸ்பெக்டிவில், எந்த பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்றது தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ அதில் இன்னொரு டேர்ம் என்ன சொல்கிறாங்கன்னா, இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், இனர்ஷியா அப்படின்ற ஒரு தன்மை நம்ம படித்தோம். ஸோ இனர்ஷியா அப்படின்றதுக்கு வந்து என்னதுன்னா, அது தன்னோட நிலைப்பாடுலேருந்து மாறாது அப்படின்றத நல்லா நம்ம ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்கணும். அது ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி, மூமெண்ட்டில் இருந்தாலும் சரி, அது வந்து மாறாது. ஸோ அதோட இடத்துல தான் இருப்பேன், நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் இனர்ஷியா. ஸோ அப்போ இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்றது என்னது? A reference frame related to which a body is translatory motion has constant velocity. If no external force act on it, it is known as inertial frame of reference. ஸோ அதே தான், இப்போ நம்ம பார்க்குற அந்த பாடி வந்து ஒரு மோஷனில் இருக்குது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்குது. அதாவது அந்த ட்ரெயினே எடுத்துக்கலாம். நம்ம ட்ரெயின் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீடில் போய்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அது எப்படி நமக்கு தெரியுது, ஒரே மாதிரி போயிட்டுருக்க மாதிரி தெரியுது. ஸோ அது வந்து இனர்ஷியா. அந்த மூமெண்ட் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல், அதாவது அதில் எந்த சேஞ்சஸ் இம்பேக்டும் இல்லாமல் அது வந்து மூமெண்ட்லேயே இருக்குது. பட் ஆனால் திடீர்னு அதோட ட்ரெயினோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இட் வேரிஸ். ஸோ அந்த மூமெண்ட், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் இருக்கிற அந்த மூமெண்ட்டோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் என்னது, இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ அடுத்த டேர்ம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து இன்டெக்ஸ் கொஷின் இருக்குது. இந்த இன்டெக்ஸ் கொஷின் வந்து ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு எதுவும் புரியலன்னா தாராளமாக கொஷின் கேளுங்க, எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதோட ஆன்சருமே வந்து புக்கில் இருக்கும். அந்த லெசனோட எண்டில் வந்து இதோட ஆன்சர் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த கொஷினை படிங்க, இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக படிங்க, உங்களோட பிடிஎஃபை படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதையும் நீங்கள் படிக்கிறதையுமே வந்து ரிலேட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கொஷினை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இது வந்து எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு இதோட ஆன்சர் நீங்கள் ஒரு கெஸ் கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஆன்சரோட ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு இதில் உள்ளது புரியும். புரியலன்னா தாராளமாக கேட்கலாம். இது வந்து ஹோம்ஒர்க்காக நான் தரேன், 3.1 இன்டெக்ஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஓகே, ஒரே ஒரு கொஷின் மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இஸ் இட் கரெக்ட் டு ஸ்டேட் தட் அ பாடி ஆல்வேஸ் மூவ்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட்? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பாடியில் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஸோ எப்போவுமே அதே ஃபோர்ஸ் டைரெக்ஷனில் தான் அது ஆக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பால் இருக்குது. இப்போ இந்த பாலை நான் வந்து மேலே த்ரோ பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ அது என்ன ஆகும், மேலேயே போய்கிட்டே இருக்குமா? இல்லை, ஒரு பர்டிகுலர் டைமில் அது என்ன ஆகும், கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பாடி வந்து மேலே கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகுது, பட் ஆனால் அதுக்கப்புறமா அது கீழேயும் ட்ராவல் ஆகுது. ஸோ அதோட டைரக்ஷன் சேமாகவே இல்லை, இட் சேஞ்சஸ். ஓகே, ஸோ அப்படி பார்த்தா அந்த டேர்ம் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் இன் ஆல் த கேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை நான் இந்த டைரக்ஷனில் புஷ் பண்ணி விடுறேன். அப்போ இது என்ன ஆகும், இந்த டைரக்ஷனில் போகும்.
ஓகே. ஸோ அப்படின்னா என்னன்னா எல்லா கேசஸ்லுமே நம்ம கொடுக்குற நெட் ஃபோர்ஸ் வந்து ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இட் வேரிஸ். ஸோ அப்போ நம்ம வந்து இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்னா நோ. ஓகே. ஸோ இது புரியுதா? அதே மாதிரி ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் படிக்கும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அப்படி புரியலன்னா கேளுங்க, இன்ஷால்லா நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் மொமெண்டம். ஸோ கான்செப்ட் ஆஃப் மொமெண்டம்னா என்னது? ஸோ மொமெண்டம்ன்றதை நம்ம ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ மொமெண்டம்ன்றது என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க கிரிக்கெட் ஃபீல்டில் வந்து பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிப்பாங்க, பவுண்ட்ரி வரைக்கும் ரீச் ஆகும். இப்போ பவுண்ட்ரியில் இருக்கிற ஒரு ஃபீல்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கேட்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கையை மேலே கொண்டு போய் கேட்ச் பண்ண மாட்டாங்க, கையை கீழே வச்சு அப்படியே பாலை கேட்ச் பண்ணாலும் அந்த கையை அப்படியே கீழே வந்து கொண்டு வருவாங்க. ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்ஸ் பால் வந்து பேட்டில் ஹிட் ஆகிற அந்த ஸ்பீடு வந்து என்ன ஆகுனா ஒரு பயங்கரமான இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ அதை கேட்ச் பண்ணும்போது என்ன ஆகுனா ஈவன் நமக்கு வந்து கையில் அடிபடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இம்பேக்டை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே ஸ்லோ டவுன், அந்த டைம் அதிகமாக கொடுப்பாங்க. கொஞ்சம் கீழே இறக்கும்போது அந்த டைம் கொடுக்கும்போது அந்த இம்பேக்ட் வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் அந்த இம்பேக்ட் ஒரு கிரியேட் ஆகுதில் நம்ம ஃபாஸ்ட்டாக அடிக்கும்போது அதுதான் மொமெண்டம். ஓகே. ஸோ இந்த மொமெண்டம் வந்து இதிலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. So it stop a truck moving with a small velocity because its mass is large. So momentumன்றது வந்து என்னதுன்னா the product mass of a body and its velocity v is called linear momentum. Okay. So ஒரே லீனியர்னா ஒரே ஒரு பிளேனில் இருக்கிறது லீனியர் மொமெண்டம். ஸோ பியோட வேல்யூ மொமெண்டம்ன்றது பின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஃபார்முலா என்னது m into v. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கு வந்து ரொம்ப கம்மி ஸ்பீடில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஒரு பால் பார்த்தோம், அதோட மாஸ் வந்து கம்மி தான். இப்போ ஒரு பாலோட வெயிட் வந்து ட்ரக்கோட வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். பட் ட்ரக்கோட வெயிட்டு ஜாஸ்தி. இந்த இடத்துல அந்த ட்ரக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. ஆனாலும் நம்ம அதை வந்து தள்ளுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு பயங்கரமான ஒரு இம்பேக்டான ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் என்ன ஆகுனா ட்ரக்கையே நம்மளால் தள்ள முடியும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று மாஸ் அதிகமாக இருந்தாலும் இல்லைனா வெலாசிட்டி ஸ்பீட் அதிகமாக இருந்தாலும் அந்த இம்பேக்ட் க்ரியேட் ஆகுறதுல அது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மொமெண்டம்ன்றது என்னதுன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் அ பாடி ஆஸ் வெல் அஸ் வெலாசிட்டி ஆஃப் த பாடி. ஸோ ஸ்பீடு வெலாசிட்டின்னு நான் சொல்லிக்கிட்டே வருவேன். ஸ்பீடும் வெலாசிட்டியும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேர்ம் தான். ஸ்பீடுன்றது உங்களுக்கே தெரியும், ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போகிறாங்க. ஸோ வெலாசிட்டின்றது என்னதுன்னா ஸ்பீட் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை வந்து இந்த டைமில் வந்து அவங்க ரீச் பண்ணாங்க. ஸோ ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்பீடுன்றது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, பட் வெலாசிட்டின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றது என்னதுன்னா அதுக்கு வந்து வேல்யூவும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். பட் ஸ்பீடுன்றதுக்கு வந்து வேல்யூ மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த டிஃபர்ஸ் நான் டேர்ம் அப்பப்போ மாற்றிடுவேன், ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வெலாசிட்டினா அது வெக்டார் குவான்டிட்டி, பட் மோர் ஓவர் அதோட இது வந்து சேம் தான். ஸோ இந்த மொமெண்டமோட யூனிட் பார்த்திங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட், இதுதான் அதோட யூனிட்டு. ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் சாப்டர் 1 and 2 கோ த்ரூ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் மெஷர்மெண்ட்ஸோட இது இருக்கும், அதில் நிறைய யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மீட்டர், கிலோமீட்டர், அதேமாதிரி கிராம், கிலோகிராம், செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர் மாற்ற தெரியணும், மீட்டர்லேருந்து கிலோமீட்டர் மாற்ற தெரியணும், கிராம்லேருந்து கிலோகிராம் மாற்ற தெரியணும். அந்த லெசனை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் ப்ராப்ளமாக போகும்போது உங்களுக்கு வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இங்கே வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் இருக்குது, அதுக்கு பதிலாக ப்ராப்ளமில் கிராம்ஸ் கொடுக்கலாம், மீட்டருக்கு பதிலாக அவங்க கிலோமீட்டர் கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து அது கன்வெர்ட் பண்ண தெரியணும். ஸோ அதுக்கு அந்த லெசனை வந்து கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ், ஒரு 2-3 சம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஈஸியாக வந்துடும். ஓகே. ஸோ நம்ம இப்போ பேக் டு த சாப்டர். ஸோ மொமெண்டம்ன்றது வந்து என்னதுன்னா ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அது எப்படி வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டின்றதே ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான். வெலாசிட்டி அப்படின்னா என்னதுன்னா இப்போ ஒரு கார் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு.
ஸோ இந்த கார் வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது இது என்ன ஆகுது, நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ இது வந்து நார்த்து சவுத்து, ஸோ நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட், கரெக்டாக தெரியல, இது கரெக்டாக போடுறேன் நான். ஸோ இப்போ ஒரு கார் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, இப்படி மூவ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த கார் இங்கே வந்து 10 km/h மூவ் ஆயிடுச்சு டுவார்ட்ஸ் நார்த், அதுக்கப்புறம் இங்கே வந்து 5 km/h மூவ் ஆகுது டுவார்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ அப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து வேல்யூ மட்டும் கொடுக்கல, அதோட டைரக்ஷனுமே நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து என்னது, வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டிக்கு வந்து என்ன இருக்குது, வேல்யூவும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. ஸோ வெலாசிட்டி வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டின்றதுனால அதை பேஸ் பண்ணி வர இந்த மொமெண்டமுமே என்னது, இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அப்படின்னா மொமெண்டம் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமன் அப்படின்ற ஒரு பர்சனோட வெயிட்டு 60 kg and he is traveling with the velocity of 1.0 meter per second. அவங்க என்ன ட்ராவல் பண்ணுறாங்க, velocity 1.0 towards மனோஜ். அவர் மனோஜ் பக்கமாக போயிட்டுருக்காரு. who weighs 40 kg and is moving with 1.5 meter per second. அவங்க வந்து 1.5 meter per secondல வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க மனோஜ் towards அமன். ஓகே, calculate their momenta. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அமனோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, அவரோட ஸ்பீடு கம்மியாக இருக்குது when compared to மனோஜ். மனோஜோட வெயிட் கம்மியாக இருக்குது அந்த ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்குது when compared to அமன். ஸோ இவங்களோட மொமெண்டா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்சது என்னது, மொமெண்டமோட வேல்யூ ஃபார்முலா P is equal to m into v. ஸோ P is equal to m into v. இப்போ இங்கே நம்மளோட யூனிட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ வெயிட் நமக்கு கிலோகிராமில் கொடுத்துருக்காங்களா, ஆமாம். ஸோ அப்போ வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்களா, ஆமாம். ஸோ இப்போ இந்த யூனிட்டில் மாற்றம் இருந்துச்சுன்னா நம்ம முதல்ல இந்த யூனிட்டுக்கு அதை மாற்றிக்கணும், அதுக்கப்புறமா தான் சம்ஸ் போட ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்ப்போன்னா அமன் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோடது மொமெண்டம் என்னதுன்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ அவரோட வெயிட் 60 kg, அவரோட வெலாசிட்டி 1.0 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அதை ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் வருது. இந்த யூனிட் ரொம்ப முக்கியம், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது. ஸோ அடுத்தது மனோஜ். மனோஜோட மொமெண்டமை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மனோஜோட வெயிட் வந்து 40 kg, அவங்களோட ஸ்பீடு 1.5. பட் ஆனால் இங்கே ஸோ இதில் அவங்க டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணது 1.5 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தோன்னா, ஸோ அமன்றவங்க வந்து இந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க, மனோஜ்ன்றவங்க என்ன பண்ணுறாங்க, அமனை நோக்கி வந்துட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கிராஃபில் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கலான்னா இப்படி பாருங்கள். ஸோ இந்த சைடில் இருக்கிறது நம்ம என்ன சொல்வோம், ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த சைடில் இருக்குது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா, இப்போ அமன் வந்து இந்த சைட் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் கூட இந்த சைடில் ட்ராவல் பண்ணுறது நெகட்டிவ். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஆனால் இந்த மைனஸ் சைனுன்றது ஏன் எடுக்கிறாங்கன்னா டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகுறது. ஸோ நம்ம இப்போ தான் படித்தோம் மொமெண்டம்ன்றது என்னது, ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்படின்னா என்னதுன்னா அதோட டைரெக்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஸோ இப்போ டைரெக்ஷன் மாறுறதுனால இது நெகட்டிவ் வேல்யூ எடுக்குது. ஸோ இதோட மொமெண்டம் பார்த்தீங்கன்னா 60 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமு தான். ஆனால் இங்கே என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா அமன் அண்ட் மனோஜ்க்கு வந்து சேம் மேக்னிடியூட் தான் இருக்குது, பட் அவங்க ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால இங்கே சைன் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அவங்க ஃபைனல் மொமெண்டம் என்னன்னு கேட்கல, அவங்க ரெண்டு பேரோட மொமெண்டம் என்னன்னு தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, a 2 kg object is allowed to fall freely at t is equal to 0 second. Calculates its momentum at t equal to 0, t equal to 1 and t equal to 2 during its free fall. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் அதோட வெயிட் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 2 மாஸ்ன்றது 2 kg கொடுத்துட்டாங்க. அது ஃபால் ஃப்ரீலி என்னென்ன டைமிங் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைமிங் கொடுத்துருக்காங்க. 0 செகண்டில் அது ஃபாலோ ஆகும்போது எப்படி இருக்கும், 1 செகண்டில் அதோட மொமெண்டம் எப்படி இருக்கும், 2 செகண்டில் அதோட மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டயக்ராம் மாதிரி பார்த்தோன்னா நமக்கு இன்னுமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு
இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பால் வந்து மூவ் ஆகுது அண்ட் அதோட டைம் டேக்கன் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாலோட மூமெண்ட், அதோட டிஸ்டன்ஸ் ட்ராவல், இப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கிராஃபில் வந்து அதை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பால் மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இப்படி மேலேருந்து இப்படி கீழே விழணும்னு வச்சுக்கோங்க. நம்ம போடுறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே t = 0 செகண்ட், இங்கே வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல், இது டைம் ட்ராவல் எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுக்கோங்க, ஒய் ஆக்சிஸில் வந்து டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணலை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது சொல்கிறேன். ஸோ இப்போ t = 0ல் பார்த்தீங்கன்னா அந்த பால் ஸ்டார்ட்டே ஆகிருக்காது, அதே இடத்துல தான் இருக்கும். 0 செகண்டில் நம்ம என்ன வேலை பார்க்க முடியும்? நோ. ஸோ தெர் வில் நாட் பி எனி மூமெண்ட். அப்போ என்ன ஆகும்னா அதோட வெலாசிட்டி வந்து என்ன ஆகும்? 0 தான். ஸோ வெலாசிட்டி ஒன்ஸ் 0வாக இருக்கும்போது என்ன ஆகும்? நம்ம வந்து மொமெண்டமோட ஃபார்முலா என்னது? P = m × v. ஸோ v வந்து 0வாக இருக்கும்போது அப்போ மொமெண்டமோட வேல்யூ என்ன ஆகும்? m × 0 இஸ் 0. mன்றது இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே v 0வாக இருக்கிறதுனால இதுவும் 0. அடுத்தது t = 1 செகண்ட். ஸோ இப்போ 1 செகண்டுக்கு வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ 1 செகண்ட் அப்படின்னா இந்த இடத்துல இங்கே எவ்வளோ தூரம் இப்படி ட்ராவல் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1 செகண்டில் வந்து அதோட மொமெண்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதோட மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ 1 செகண்டில் அதோட வெலாசிட்டி ஃபஸ்ட்டு என்ன? ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது? இங்கே பாருங்கள், v = u + at, வெலாசிட்டியோட ஒரு ஃபார்முலா. இது வந்து நமக்கு வந்து பேசிக் கிளாஸ், இது ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். v = u + at. இப்போ இதில் இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 0 a × t. ஏயோட வேல்யூ என்னது? கிராவிட்டி. ஸோ 9.8 m/s. டீயோட வேல்யூ என்னது? 1 செகண்ட். ஸோ இப்போ நம்ம a × tன்னு பண்ணும்போது என்ன ஆகும்? 9.8 × 1. ஸோ vயோட வேல்யூ என்ன ஆகுது? நமக்கு 9.8ன்னு கிடைக்குது. ஓகேவா? இது உங்களுக்கு புரியுதில்ல? ஸோ இதுதான் லாஸ் ஆஃப் மோஷன். இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா, vயோட வேல்யூ இங்கே இருக்குது. இந்த ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் இருக்குது. v = u + at, அப்புறம் v² = u² - 2as, அப்புறம் s = ut + ½ at². இது நம்ம வந்து கிரேட் 9லேயே படிச்சிருப்போம். ஸோ அதுதான் இங்கே அப்ளை பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து இருக்கிற வேல்யூ வந்து என்னது? ஏயோட வேல்யூ 9.8, ஏன்னா அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, பாடி வந்து ஃபால் ஃப்ரீலி கீழே விழுது, அதனால கிராவிடேஷன் எடுக்கிறோம். ஸோ t1ன்றதுனால இங்கே a × t 9.8, இது u வந்து 0, ஸ்டார்டிங் வெலாசிட்டி 0. ஸோ அதனால் vயோட வேல்யூ 9.8. ஸோ நம்மளோட ஃபார்முலா என்னது? m × v. mோட வேல்யூ 2 kg. ஸோ vயோட வேல்யூ 9.8. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 19.6 kg/m/s. இந்த யூனிட்டை நம்ம மறக்கக்கூடாது, பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ். ஏன்னா மொமெண்டம் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதோட டைரக்ஷனுமே நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா t = 2 செகண்ட். அதுலேயுமே வந்து அதோட வேல்யூ என்னென்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ t = 2 செகண்டாக இருக்கும்போது அதோட வெலாசிட்டி என்ன இருக்கும்? அதை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுவோம். அதே ஃபார்முலா தான், u + at. ஸோ யூவோட வேல்யூ 0 தான். இங்கே ஏயோட வேல்யூ என்னது? 9.8. டீயோட வேல்யூ என்னது? 2. ஸோ 2 × 9.8, அதோட வேல்யூ என்ன வருது? 19.6 m/s. இது வந்து vயோட வேல்யூ மட்டும்தான். ஆனால் இந்த கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மொமெண்டம் கேட்டிருக்காங்க. ஸோ மொமெண்டமோட ஃபார்முலா அகெயின் என்னது? m × v. ஸோ vயோட வேல்யூ நம்ம 19.6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ m × v அப்படி பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 39.2 kg/m/s. அகெயின் பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ், ஏன்னா அது கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ இதோட டைரக்ஷனும் மென்ஷன் பண்ணுறோம், பிகாஸ் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இங்கே இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க. மொமெண்டம் ஆஃப் அ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இன்க்ரீசஸ் கண்டினியூஸ்லி இன் மேக்னிடியூட் அண்ட் பாயிண்ட்ஸ் இன் த சேம் டைரக்ஷன். நவ் திங்க் வாட் காசஸ் த மொமெண்டம் ஆஃப் அ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி டு சேஞ்ச் இன் மேக்னிடியூட். எப்போ அதோட இது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு ஒரு கொஷின் வந்து இதில் ரேஸ் ஆகிருக்காங்க. மேக்னிடியூட் வந்து சேஞ்ச் ஆகுமா? ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? அதோட மேக்னிடியூட் எப்பயாவது சேஞ்ச் ஆகுமா ஃப்ரீலி ஃபாலிங் பாடியில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். p = m × v. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா வெலாசிட்டின்றது என்னது? ஸ்பீடு, அதோட டைரக்ஷனோடு இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து பால் வந்து என்ன ஆகும்? மூவ் ஆகும்போது இப்படி மேலே போயிட்டு கீழே வரும்,
ஃப்ரீலி ஃபாலிங் பாடினா அதுதான் மேலேருந்து கீழே வருது. ஸோ இந்த பால் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் மேலே போகும்போது அது ஒரு ஸ்பீடில் இருக்கும், கீழே வரும்போது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே வரும் கிரவுண்டுக்கு. அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? எப்போவுமே பாலை த்ரோ பண்ணி போடும்போது பால் கீழே வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ஏன் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இங்கே கீழே வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்த மாதிரி இருக்கும் மேலே போகிறத விட. ஸோ சேஞ்ச் இன் மேக்னிடியூட் எப்போ ஆகும் அப்படின்னா அதோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால அது சேஞ்ச் ஆகும். அதுதான் அதுக்கு ஆன்சர். ஸோ எக்ஸாம்பிள் 3.3. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், a rubber ball of mass 0.2 kg strikes a rigid wall with a speed of 10 meter per second and rebounds along the original path with the same speed. Calculate the change in the momentum of the ball. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாலை வந்து செவத்தில் தூக்கி போடுறாங்க. அப்போ என்ன ஆகும், பால் வந்து பவுன்ஸ் ஆகும், பின்னாடி ரிவர்ஸில் வரும். ஸோ அது வர டைரெக்ஷனுமே சேமாக இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இந்த பாலோட மொமெண்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமுமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிக்சரைஸ் பண்ணி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதோட புரிதல் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து வால்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பாலை வந்து தூக்கி போடுறேன், இங்கே போடுறேன், ஒரு ஆங்கிளில் போட்டோன்னா அது என்ன ஆகும், திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இந்த இம்பேக்ட் சேம் இதுலேயே வந்து சேம் ஸ்பீட்லேயே அது வந்து வெலாசிட்டிலே வந்து அது ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ இங்கே தேர்ட் சம் இது. ஸோ calculate the change in the momentum of the ball. சேஞ்ச் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், momentum of the ball has a same magnitude. அதோட மாஸ் வந்து வேரி ஆகுது. ஓகேவா? அண்ட் ஆஃப்டர் த இம்பேக்ட் பட் தெர் இஸ் அ ரிவர்ஸ் இன் இட் டைரக்ஷன். இப்போ இது என்ன ஆகுது, டைரக்ஷன் வந்து ரிவர்ஸில் வருது. அப்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னது, மைனஸ். ஓகே, இது பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஓகே, ரிவர்ஸ் அப்படின்னு வரும்போது, ஆப்போசிட் ரிவர்ஸ் அப்படின்னும் போது மைனஸ்ன்றதை நாம் வச்சுக்கணும். இன் ஈச் கேஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த மொமெண்டம் இஸ் 0.2 kg into 10 meter. ஸோ மொமெண்டமோட வேல்யூ என்னது, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னது, P is equal to M into V. ஸோ இங்கே வந்து என்னது, எம்மோட வேல்யூ 0.2 kg தான். ஓகேவா? வியோட வேல்யூ என்னது அவங்க சொல்லியிருக்காங்க, வியோட வேல்யூ 10 meter per second. ஓகேவா? 10 meter per second. ஸோ இப்போ இதோட மொமெண்டம் என்னவா இருக்கும், 0.2 into 10. அப்போ இதோட வேல்யூ வந்து 2 + 2. ஓகே. அண்ட் இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷனில் வரதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா -2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா ரிவர்ஸ் டைரக்ஷனுக்குமே வந்து சேம் ஸ்பீடு தான். ஸோ அதனால் திருப்பியும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ 0.2 எப்போவுமே மாஸில் வந்து சைன் போடக்கூடாது, இது தப்பு. ஓகே, மாஸோட டைரக்ஷன் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகே. ஸோ இது ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது அப்படின்றதுனால நம்ம எப்போவுமே இங்கே மாஸில் வந்து இந்த சைன் போடவே கூடாது. அதில் வந்து கவனமாக இருக்கணும். எப்போவுமே வந்து எதில் சேஞ்ச் பண்ணணும், வெலாசிட்டியில் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் இங்கே வராது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்டூ -10. ஓகே, இது வந்து இதோட டைரக்ஷன். ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன வரும், -2. ஓகே. ஸோ இப்போ இந்த கொஷினில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த calculate the change in momentum of the ball அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ஃபார்முலா என்னது, ஸோ P final momentum minus initial momentum. ஸோ final momentum minus initial momentum அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும், final momentum minus initial momentum. final momentumோட வேல்யூ -2 minus of initial momentum plus 2. initial momentumனா ஃபஸ்ட்டு வந்த மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம்ன்றது இது ரியாக்ஷனோட மொமெண்டம். ஸோ -2 அப்போ அது வந்து என்னது, -4 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். ஸோ பெர் செகண்ட்ன்றதை வந்து S⁻−1 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுதான் -4 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இதில் இருக்கிற நெகட்டிவ் சைன் என்ன காமிக்குதுன்னா, த மொமெண்டம் ஆஃப் த பால் சேஞ்சஸ். ஏன்னா அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. 4 kg
in the direction of minus x-axis. ஸோ அதுதான் நம்ம பார்த்துக்கணும். இதில் அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னதுன்னா, ஒரு ரப்பர் பாலை நம்ம வந்து பாலில் அடிக்கும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அதே வேகத்தில் திருப்பி வராது, அதே டைரெக்ஷனில் வராது. இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்காக நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிட்டோன்னா, இப்படி அடித்த உடனே அது இப்படி வருது. மேபி ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் நீங்கள் அடிக்கும்போது அதே வேகத்தில் அது திருப்பி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதோட சான்ஸ். பட் இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராக்டிக்கலாக அந்த பால் வந்து அதே இம்பேக்டோடு வராது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ரீட் பண்ணி பாருங்கள், நான் சொன்னதை திருப்பியும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இதில் எந்த ப்ராப்ளம், எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண தான் நமக்கு வந்து கான்செப்ட் வந்து கிளியர் ஆகும். ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த லெசன் ரிலேட்டடாக நான் வந்து ப்ராப்ளம்ஸோ இல்லை ஸ்மால் கொஷின்ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் பார்த்துடலாம், செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஓகே, ஸோ செகண்ட் லா ஆஃப் மோஷன்றது என்னது? ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் லா ஆஃப் மோஷன். செகண்ட் லா ஆஃப் மோஷன்றது என்னதுன்னா, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் அ பாடி. இப்போ இது வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்க, மொமெண்டம்னா என்னது. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே சொல்லுங்கள், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ மொமெண்டம் ஆஃப் அ பாடின்றது என்னது, ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகுது பாடியில். ஸோ அதுதான். ஸோ அது வந்து எதுக்கு வந்து ப்ரொபோஷ்னலாக இருக்கும், அதோட வெயிட்டுக்கும் ப்ரொபோஷ்னலாக இருக்கும், அதோட ஸ்பீடுக்கும் ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ட்ரக்கையும் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த பாலை வந்து ஃபாஸ்ட்டாக பிடிக்கிற ஒரு ஃபீல்டரையும் ஞாபகம் வச்சுக்கணும். So momentum of a body is directly proportional to the net force acting on the body. ஸோ அதோட இது வந்து மொமெண்டம் வந்து ப்ரொபோஷ்னலாக எது கூட இருக்கும், ஃபோர்ஸோட இருக்கும். சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் த பாடி டேக் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. ஸோ அந்த மொமெண்டம் ஆஃப் த பாடியோட டைரக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா, அதோட ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அதோட இதுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பால் வந்து மேலேருந்து கீழே போடுறோம். ஸோ இந்த பால் என்ன ஆகுதுன்னா, the momentum of a ball falling freely under gravity increases with time. ஸோ இப்போ இங்கே போடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பாலோட ஸ்பீடை விட இது கீழே போகும்போது அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அது என்ன ஆகுதுன்னா, அதோட ஸ்பீடு, அந்த வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே வந்து வெலாசிட்டி ஏன் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் போகும்போது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகுது, மொமெண்டமும் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா மொமெண்டமோட வேல்யூ என்னது, P is equal to m into v. ஸோ v சேஞ்ச் ஆகும்போது மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது இங்கே. So there appears to be a connection between the change in momentum of an object, net force acting on it. So இந்த forceனால, gravitational force act ஆகிறதுனால இங்கே ஒரு momentumல ஒரு change இருக்குது. So அதுதான் வந்து இந்த law. So the rate of the change of the momentum of a body is directly proportional to the net force acting on the body. Change in momentum of the body take place in the direction of the net external force. அது எதில் இருக்கும், இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுல இருக்கும். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிரவுண்டில் நம்ம வந்து புல் பண்ணுறதுனால இந்த சைடு வந்து ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதோட டெஃபினேஷனையும் படிச்சிங்கன்னா நல்லா ஞாபகம் வரும் இன்ஷால்லா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணாங்க அப்படின்றத வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ we know that அந்த ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸுக்கும் மொமெண்டமுக்கும் வந்து என்ன ஆகுது, ஒரு ப்ரொபோஷனல் இருக்குது. ஸோ சேஞ்ச் ஆகும்போது அதுவுமே இதாகுது. ஸோ அது வந்து எப்படி இருக்குதுன்னா, டியூ டு அ டைம். Okay, so change in the momentum of the body take place in the direction of the net external force acting on the body. So change in momentumன்றதை நம்ம டெல்டா பின்னு சொல்லியிருக்கோம். மொமெண்டம் அப்படின்னா பின்னு சொல்லுவோம், சேஞ்ச் இன் மொமெண்டம் ஏன்னா அது வேரி ஆகுது, ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு அது வேரி ஆகுறதுனால அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு டெல்டா போட்டிருக்காங்க, ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இன் டைம், எந்த டைம் அப்படின்றதும் இருக்குது. ஸோ அதனால் ஃபோர்ஸுக்கு வந்து இட்ஸ் ப்ரொபோஷ்னல், டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு change in momentum, indirectly proportional to change in time. ஸோ நமக்கே தெரியும், இந்த ப்ரொபோஷ்னல் சைனை நம்ம எடுக்கும்போது ஈக்குவலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட்னா என்னது, கே அப்படின்றத அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு தியரம் சால்வ் பண்ணும்போதும் இந்த மாதிரியான ஒரு ரூல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ இங்கே சேஞ்ச் இன் மொமெண்டம் பை சேஞ்ச் இன் டைம்.
ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், மொமெண்டமோட ஃபார்முலா என்னது, எம் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவை இது உள்ளக்க கொண்டு வரும். ஸோ எம்மில் வந்து எந்த சேஞ்சுமே இருக்க போகிறதில்ல, அதனால் அதுக்கு நம்ம டெல்டா வைக்கல. பட் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, மேலே போகும்போது ஒரு ஸ்பீடில் போகுது, கீழே வரும்போது ஒரு ஸ்பீடில் வருது. ஸோ அந்த வெலாசிட்டி டைமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுறதுனால டெல்டா வி பை டெல்டா டி. ஸோ இப்போ இந்த எம் இன்ட்டு டெல்டா வி பை டி தான் வந்து என்னது, டெல்டா பி. ஓகே, ஐ மீன் இந்த டெல்டா பி தான் எம் இன்ட்டு டெல்டா வி, இந்த டெல்டா டி அங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ அகெயின் இன்னொரு ஃபார்முலா இங்கே இன்னொன்று அப்ளை பண்ணுறோம். ஸோ வெலாசிட்டி பை டைம்னா அப்போ என்னது, ஆக்சலரேஷன். ஸோ இந்த யூனிட் எல்லாமே கிளியராக செகண்ட் சாப்டரில் கொடுத்துருப்பாங்க, அதை கண்டிப்பாக படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் ஃபிசிக்ஸில். ஆக்சலரேஷன்னா என்னென்னு தெரியணும், வெலாசிட்டினா என்னென்னு தெரியணும், டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு தெரியணும், அதோட டெஃபினிஷனும் நமக்கு தெரியணும். ஸோ வெலாசிட்டி பை டைம்ன்றது என்னது, ஆக்சலரேஷன். ஸோ இப்போ இங்கே ஏ கொண்டு வரும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, F is equal to K into M into A. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, இந்த யூனிட் எம்மோட யூனிட்டை ஒன்னுன்றதும் ஏயோட யூனிட்டை ஒன்றுன்னு பண்ணும்போது என்ன ஆகும், எஃபோட வேல்யூ 1 யூனிட் அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணும்போது என்ன ஆகுது, கேயோட வேல்யூமே நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றுன்றது தான் ஆகும். ஏன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே இருக்கிற மல்டிபிள்ஸ் வந்து எல்லாமே மல்டிபிள் ஆகி 1 தான் இருக்கணும். ஸோ அப்போது இப்போ நம்ம ஃபோர்ஸு, இப்போது நம்ம சொல்லுவோம்ல, யூனிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, யூனிட் மாஸ் மேக்னிடியூட் இருக்குது, யூனிட் ஆக்சலேஷன் நடக்குது. அப்படி நடக்கும்போது நமக்கு வந்து கேயோட வேல்யூ 1 ஆகுது. ஸோ அந்த ஈக்குவேஷனில் கேயோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஏ. ஸோ எம்மோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னது, 1 kg. இந்த எஸ்ஐ யூனிட்டும் சாப்டர் 1ல் இருக்குது, அதுக்கு தயவுசெய்து கோத்ரூ பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணுவாங்க. மாசுனா கிலோகிராம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. A equal to 1 meter per second square. So then magnitude of external force, sorry, அதே தான் magnitude of external force. So force வந்து என்னது, 1 kg into 1 meter per second square. ஸோ இதோட யூனிட் வந்து என்னது, kg meter per second square, ஃபோர்ஸோட யூனிட். மொமெண்டமோட யூனிட் என்னது, kg meter per second. மறக்கக்கூடாது, மாற்றவும் கூடாது. ஸோ இங்கே வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், ஸோ 1 யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், ஃபோர்ஸோட யூனிட் என்னது, நியூட்டன். அப்போ நியூட்டனோட வேல்யூ என்னது, 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அதுதான். ஸோ இது வரைக்கும் போதும், நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள், கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம்பிள் சம்மும் நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் இந்த எக்ஸாம்பிள் சம்லேருந்து நம்ம போகலாம் இன்ஷா அல்லாஹ். போதும். ஸோ அதே மாதிரி இன்டெக்ஸ் கொஸ்டினும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நம்ம முடிச்சிட்டோம், கான்செப்ட் எல்லாம் முடிச்சாச்சு. இந்த சம்மை ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள், அதே மாதிரி இந்த இன்டெக்ஸ் கொஸ்டினும் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ கோத்ரூ பண்ணிவிட்டு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேயோ இல்லைனா கூகுள் கிளாஸ் ரூம்லேயோ நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி இதோட கிளாஸ் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் படித்ததை நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு வாங்க. ஸோ என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறதுல ஏதாவது உங்களுக்கு புரியலனாலும் திருப்பி கேளுங்க, நான் வந்து எனக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ். Mm-hmm.